ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். சாலிட் ஸ்டேட் சாப்டர்லேருந்து புக் எக்ஸசைஸ் கொஷின்ஸில் கொஷின் நம்பர் 20 தான் இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். திடநிலைமை பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்களில் வினா எண் 20 தான் இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். முதல்ல கேள்வியை படிச்சிடலாம். கேஎஃப் ஆனது சோடியம் குளோரைடை போன்று எஃப்சிசி அமைப்பில் படிகமாகிறது. எஃப்சிசினா ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட், அதாவது முகப்பு மைய கனசதுரம்னு அர்த்தம். கேஎஃபின் அடர்த்தி 2.48 கிராம் பர் கியூபிக் சென்டிமீட்டர் எனில் கேஎஃபில் உள்ள கே பிளஸ் மற்றும் எஃப் மைனஸ் அயனிகளுக்கு இடையேயான தொலைவை கண்டறிக. KF crystallizes in FCC structure like sodium chloride. Calculate the distance between K plus and F minus in KF. Given density of KF is 2.48 gram per cubic centimeter. So இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பொட்டாசியம் ஃப்ளூரைட் அந்த கிறிஸ்டல் வந்து FCC அரேஞ்ச்மெண்ட்ல அமைப்பில் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த படிகத்தோட அடர்த்தி கொடுத்துட்டாங்க, டென்சிட்டியை 2.48 கிராம் பெர் கியூபிக் சென்டிமீட்டர். என்ன கேட்குறாங்கன்னா, அந்த படிகத்தில் கே பிளஸ் அயனிக்கும் எஃப் மைனஸ் அயனிக்கும் இடையில எவ்வளோ தொலைவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ எஃப்சிசி அரேஞ்ச்மெண்ட்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கலாம்? இந்த அரேஞ்ச்மெண்ட்டை சொன்னாலே, அமைப்பை சொன்னாலே அந்த அலகு கூட்டில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையை நம்மளால் சொல்லிட முடியும். ஒரு எஃப்சிசி அரேஞ்ச்மெண்ட்டில் முகப்பு மைய கனசதுரத்தில் ஒரு அலகு கூட்டில் யூனிட் செல்லில் இருக்கக்கூடிய அணுக்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ இதை n=4 டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக நமக்கு இந்த ஹிண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அடர்த்தி கொடுத்துட்டாங்க, டென்சிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு 2.48 கிராம் பர் கியூபிக் சென்டிமீட்டர். இப்போ இந்த மாதிரி கொடுத்தாலே நம்ம அடர்த்தியை கண்டறிகிற ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபார்முலாவை நம்ம முதல்ல எழுதலாம். ரோ அடர்த்தி இஸ் ஈக்குவல் டு NM A கியூப் NA. இப்போ இதில் இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியும். N என்பது அணுக்களின் எண்ணிக்கை ஒரு அலகு கூட்டில், M என்பது மோலார் நிறை, A என்பது விளிம்பு நீளம், NA என்பது அவோகேட்ரோ நம்பர், ரோ என்பது அடர்த்தி. இங்கே அடர்த்தி கொடுத்துட்டாங்க, N தெரியும், மோலார் நிறை, அந்த படிகம் வந்து என்ன படிகம்னு கொடுத்துட்டாங்க, பொட்டாசியம் ஃப்ளூரைட்னு. அதனால ஃபார்முலா வச்சு நம்ம மோலார் நிறைய என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அவோகேட்ரோ எண் தெரியும். ஸோ தட் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த படிகத்தோட விளிம்பு நீளத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபார்முலாவை விளிம்பு நீளம் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு மாற்றி கன்வெர்ட் பண்ணி எழுதலாம். இந்த ஃபார்முலாவில் A கியூப் தான் விளிம்பு நீளம். அப்போ A கியூப் இங்கே போயிடுச்சுன்னா ரோ வந்து கீழே வந்துடும். அப்போ ஃபார்முலா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா NM பை ரோ இங்கே வந்துடும் இல்லையா, ரோ இன்ட்டு NA. இதுதான் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலாவில் இந்த 4 வேல்யூமே நமக்கு தெரியும், நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். திஸ் ஈக்குவல் டு Nக்கு பதிலாக 4, மோலார் நிறை KFக்கு, அப்போ கேவோட அணுநிறை ப்ளஸ் ஃப்ளூரினோட அணுநிறை ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா நமக்கு மோலார் நிறை கிடச்சிரும். கேவோட அணுநிறை, கே வந்து பொட்டாசியம் இல்லையா, அப்போது 39.10 இங்கே எழுதிட்டேன், 39.10. அடுத்தது ஃப்ளூரின்றப்ப நம்ம எஃப்ல பார்க்கணும் இல்லையா, ஃப்ளூரினுக்கு பாருங்கள் 19 தெரியுதா, 19 இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ அது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். 19 ஆட் பண்ணால் 0 1 9 2 18 மிச்சம் 1 5. ஸோ மோலார் நிறை வந்து 58.10 யூனிட்டோட போட்டுடலாம். இப்போ N என்பது அணுக்களின் எண்ணிக்கை, அதனால ஆட்டம்ஸ்னு போட்டுடலாம். கரெக்டா? இன்ட்டு M மோலார் நிறை இதோ இங்கே கண்டுபிடிச்சிட்டோம், 58.10 கிராம் பர் மோல். சரியா? பை ரோ இருக்கா, இங்கே ரோ இருக்கா, ரோன்றது அடர்த்தி இல்லையா, ஸோ இந்த நம்பர் போடணும். 2.48 கிராம் பர் கியூபிக் சென்டிமீட்டர் இன்ட்டு NAன்றது அவோகேட்ரோ நம்பர் 6.022 இன்ட்டு 10^23 ஆட்டம்ஸ்னா அணுக்கள் பர் மோல். இப்போ முதல்ல யூனிட்டை கேன்சல் பண்ணுவோம். பாருங்கள், ஆட்டம்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு, மோல் கேன்சல் ஆகிடுச்சு, கிராம் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ மிச்சம் அங்கே என்ன இருக்குது, 4 இருக்குது, இன்ட்டு 58.10 by 2.48 into 6.022 into 10^23 இருக்குது. கீழே சென்டிமீட்டர் -3 இருக்குது.
ஸோ இதுதான் அங்கே இருக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். என்ன பண்ணலாம்? லாக் எடுக்கலாம். ஓகே, இப்போ இங்கே இந்த மேலே இருக்க நம்பருக்கு லாக் எடுக்கணும், அதேமாதிரி கீழே இருக்க நம்பருக்கு லாக் எடுக்கணும். இந்த சென்டிமீட்டர் -3 இருக்குல்ல, அது மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ சென்டிமீட்டர் கியூப் ஆகிடும். 10⁻23 இருக்குல்ல, அதையும் மேலே எடுத்துகிட்டு போயிடலாம், -23 ஆகிடும். ஸோ இன்ட்டு இதுக்கு மட்டும் நம்ம இப்போ லாக் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம கேரக்டரிஸ்டிக் வச்சிடலாம். 4ன்றப்போ ஒரே டிஜிட் இருக்குது. ஸோ 0.58.10 டெசிமலுக்கு முன்னாடி 2 டிஜிட். ஸோ 1 லெஸ் பண்ணணும். ஸோ 1 பாயிண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா 2.48, அப்போது டெசிமலுக்கு முன்னாடி ஒரே ஒரு நம்பர். ஸோ 0 பாயிண்ட். இங்கே 6.002ல் அதுவும் 0 பாயிண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு லாக் 4க்கு லாக் இது. ஓகே, 4னா 40ல் பார்க்கணும். 40 இங்கே இருக்குது. லாக் 40 at 0 என்ன பாருங்கள், 6021. ஸோ 6021. அடுத்தது 58.10. அப்போ என்ன பார்க்கலாம்? 58 at 10 பார்க்கணும். 58 பாருங்கள் இங்கே இருக்குது. 55, 56, 58. 1 7642. 0 எதுவும் இல்லை. ஸோ 7642. 7642. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம். 2 + 1 3, 4 + 2 6, 6 + 0 6, 6 + 7 13, மிச்சம் 1, 1 + 1 2. ஸோ நியூமரேட்டரோட லாக் ஆட் பண்ணால் 2.3663 வருது. இப்போ டினாமினேட்டருக்கு லாக் கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், லாக் 2.48. அப்போ 24 at 8 பார்க்கணும். பாருங்கள், 24 இங்கே இருக்குது. at 8 இங்கேருந்து வரணும். 3945. ஓகே, ஸோ இங்கே 3945 எழுதுகிறேன். அடுத்தது 6.022 × 10⁻23 இல்லை, அப்போ அதில் 6.022க்கு பார்க்கணும். 6.6822. ஸோ 60 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. 27796. அகெயின் இங்கே ஒரு 2 1. இப்போ 7797. ஸோ 7797. இப்போ இதை ஆட் பண்ணுவோம். 7 + 5 12, மிச்சம் 1. 9 + 1 10 + 4 14, மிச்சம் 1. 10 17, மிச்சம் 1 11. இப்போ இது நியூமரேட்டரோட லாக் வேல்யூ, இது டினாமினேட்டரோட லாக் வேல்யூ. அப்போது நியூமரேட்டர்னா மேலே இருக்க நம்பர், டினாமினேட்டர்னா கீழே இருக்க நம்பர். ஸோ இது ரெண்டுத்துலேயும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த நம்பர்லேருந்து இதை கழிப்போம். 1742. கரெக்டாக? இப்போ 3ல் 2 போச்சுன்னா 1, 6ல் 4 போச்சுன்னா 2, 6ல் 7 போகாது, 16ல் 7 போச்சுன்னா 9. இங்கே 2 தான் இருக்கும். 2ல் 1 போச்சுன்னா 1, அகெயின் 2ல் 1 போச்சுன்னா 1. ஸோ 1.1921. இப்போ இந்த நம்பருக்கு நம்ம ஆன்டி லாக் எடுக்கணும். பாருங்கள், 1.19 at 21. 19 பார்க்கணும் நம்ம. 19 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ரைட், 21ல் 2 பார்த்தீங்கன்னா 1556. 1 பாருங்கள் 0. ஸோ 1556. ஸோ இதுக்கு நம்ம டெசிமல் வைக்கணும். 1 பாயிண்டில் இருக்குது. 1 பாயிண்ட் வந்தால் 2 டெசிமல் தள்ளி டெசிமல். ஸோ 15.56. ஸோ இங்கே நம்ம எழுதிடலாம் இல்லையா? 15.56 தான் இந்த நம்பர் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ண வந்த ஆன்சர். இப்போ இது என்னது? a கியூப். பாருங்கள், a கியூப். அப்போது a கியூப் is equal to 15.56 × 10⁻⁻23 சென்டிமீட்டர் கியூப். இப்போ நம்ம வந்து எட்ஜ் லெங்த், விளிம்பு நீளம் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ விளிம்பு நீளம் ஆர் எட்ஜ் லெங்க்த்னா a, ஆனால் இங்கே என்ன இருக்குது? a கியூப் இருக்குது. ஸோ இந்த நம்பருக்கு எல்லாத்துக்குமே நம்ம கியூப் ரூட் எடுக்கணும். இப்போ கியூப் ரூட் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த சைடில் எல்லாமே பவர் கியூபாக வச்சுக்கலாம். ஸோ பவர்ஸ் ஈக்குவலாக இருப்போ பேஸ் ஈக்குவல் ஆகிடும். இப்போ பாருங்கள், இங்கே a கியூப்னு இருக்குது. ரைட்டா? இஸ் ஈக்குவல் டு, இது சென்டிமீட்டர் கியூப்னு இருக்குது. ஸோ கியூப் சென்டிமீட்டர் தான் வரும். இப்போ 10⁻⁻23 இருக்கா? இது என்ன பண்ணலாம்? 10⁻⁻24 ஆக்கலாம். ரைட்டா? -24. அப்போ என்ன ஆகுனா கியூப் வரணும். அப்போ 24 பிரிங்களேன். 8 × 3, 8 3s are 24. அப்போது இங்கேருந்து ஒரு டிஜிட்டை நம்ம இப்படி பின்னாடி தள்ளணும்னா, அதாவது இங்கே இருக்க ஒரு டிஜிட் இங்கே ஒரே டிஜிட் பின்னாடி தள்ளுறப்ப நம்ம × 10⁻⁻1 போடணும். ஸோ அந்த -1ஐயும் இந்த -23யும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா -24ன்னு வரும். இந்த -24ஐ 8 × 3ன்னு போடுங்க. அதாவது பவர் கியூப் வரணும். ஸோ பவரு
இங்கே 8. இப்போ 8 3 சார் 24 வந்துச்சா, ஒரு மைனஸ் இருக்கா, மைனஸ். ஓகே ரைட். அப்போ இது என்ன ஆயிடுது, ஒரு டிஜிட் தள்ளி வருது. ஸோ 155.6 ரைட். 10 பவர் மைனஸ் 8 கியூப். ஸோ பவருக்கு கியூப் வந்துச்சு, சென்டிமீட்டருக்கு கியூப் வந்துச்சு. ஸோ கியூப் எல்லாம் தூக்கிடலாம். இப்போ இதுக்கு கியூப் வரணும் பவர். டெசிமல் நம்பராக இருக்குது, கியூப் ரூட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், இப்போ கியூப் ரூட் இதுக்கு ஆக்சுவலாக எடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், 155.6க்கு கியூப் ரூட் எடுக்கணும். அப்போ இது எப்படி போடலாம், 155.6க்கு ஹோல் பவர் 1/3 ரைட்டா. கியூப் ரூட்னா அதான் அர்த்தம். இப்போ இதுக்கு லாக் எடுக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸி. இப்போ இதுக்கு லாக்னா லாக் 155.6 1 பவர் 1/3 வரும். எப்போவுமே நம்பரில் லாக் நம்பரில் பவரில் என்ன இருக்கோ அதை முன்னாடி கொண்டு வந்துடலாம். ஸோ திஸ் ஈக்குவல் டு 1/3 லாக் 155.6. ஓகே. ஸோ இந்த நம்பருக்கு நம்ம லாக் எடுத்து அதை 3ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சருக்கு ஆன்டி லாக் பார்க்கணும். அப்போ லாக் 155.6க்கு என்ன வேல்யூன்னு பார்ப்போம். இப்போது முதல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். 3 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு டிஜிட் லெஸ் பண்ணால் 2 பாயிண்ட். ஸோ 15/56 பார்க்கணும் லாகில் இல்லையா. ஸோ லாகில் 15 இங்கே இருக்குது ரைட். 5க்கு நேராக பார்ப்போம். 15/5 19/3 இருக்குது இல்லையா. 15/5 மீன் டிஃப்ரென்ஸ் அட் 6 பார்த்தீங்கன்னா 17. இப்போ 19/3 + 17 19/3 + 17 எவ்வளோ வருது, 1920 வருது. ஓகே. ஸோ 1920 ரைட்டா. இப்போ இந்த 1/3 இருக்குல்ல, இதை டிவைட் பண்ணல. ஸோ 1/3. அப்போ இது 3ஆல் டிவைட் பண்ணும். பாருங்கள் கேர்ஃபுல்லாக கவனிங்க. 2ல் போகாது, 0 பாயிண்ட். 21 வந்துச்சா, 7 3s are 21. 9 இருக்கா, 3 3s are 9. 2 இருக்கா, போகாது, 0. 20ல் 6 3s are 18. 20ல் 18 போச்சுன்னா மறுபடியும் 2, மறுபடியும் 6 3s are 18. இப்படி போயிட்டே இருக்கும் ரைட். 7 3. அப்போ இதை அப்ராக்சிமேட்டில் என்னென்னு வச்சுக்கலாம், 0.7307. ஸோ லாக் கண்டுபிடிச்சோம்ல, அதனால் எப்போவுமே ஆன்டி லாக் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆன்டி லாக் ஆஃப் 73/07 பார்க்கலாம். 73/07 ஆன்டி லாகில் பார்க்கணும். 73 0ல் பாருங்கள், 5370. 7ன்றப்ப 1 2 3 4 5 6 7 9 இருக்குது. அப்போ 537, அது கூட 9 சேர்த்தோம்னா 5379. அப்போ இங்கே 0 பாயிண்ட் இருக்கு இல்லையா. அப்போ ஒரு டிஜிட் தள்ளி நம்ம டெசிமல் வைக்கணும். ஸோ 5.379. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஏ கியூபு இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு கியூப் ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த நம்பரை 5.379. ஓகே. இதோட கியூபாக சொல்லலாம், ஏன்னா கியூப் ரூட் தானே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இன்ட்டு 10 பவர் -8க்கு பவர் கியூபு, சென்டிமீட்டருக்கு பவர் கியூபு. இப்போ பாருங்கள், இங்கே ஏ கியூபு. ஸோ இங்கே கியூப் இருக்குது, இங்கே கியூப் இருக்குது, இங்கே கியூப் இருக்குது, இங்கே கியூப் இருக்குது. ஏன் இது மாதிரி பண்ணோன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ரெண்டு சைடுமே கியூப் இருக்கிறதுனால கியூபை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 5.379 இன்ட்டு 10 பவர் -8 சென்டிமீட்டர். பாருங்கள், கியூப் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். ஸோ மீதி இருக்கிறது மட்டும் போட்டிருக்கேன், ஏன்னா பவர்ஸ் ஆர் சேம். இப்போ இதை என்ன பண்ணலாம், பிக்கோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ பிக்கோமீட்டர்னு என்ன வரணும்னா 10 பவர் -10 சென்டிமீட்டர் வரணும். ஏற்கனவே 10 பவர் -8 இருக்குது, நமக்கு ஒரு -2 குறையுது. அப்போ -2 வரணும்னா இந்த டெசிமலை நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வாங்க. அதாவது டிஜிட் 1 டிஜிட் 2 டிஜிட்ஸில் வர்றப்ப திஸ் ஈக்குவல் டு இதை 537.9 இன்ட்டு 10 பவர் -2ன்னு சொல்லலாம் ரைட்டா. அப்போ அந்த -2 தான் இங்கே சேர்ந்து 10 பவர் -10. அப்போ நான் இந்த 537.9 நான் இங்கே எழுதிடுறேன். 537.9 பாருங்கள், டெசிமல் 2 டிஜிட் தள்ளி போயிடுச்சு. பவர் என்ன ஆயிடுச்சு, 2 பவர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஏவோட வேல்யூ விச் இஸ் எட்ஜ் லெங்த். ஆனால் நமக்கு கொஷினில் எட்ஜ் லெங்க்தாக கேட்குறாங்க. 2 அயனிகளுக்கும் K+ மற்றும் F- அயனிகளுக்கு இடையேயான தொலைவு
டிஸ்டன்ஸ் பிட்வீன் K plus and F minus தான் கேட்குறாங்க. இன்டர்அயானிக் டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணணும்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரே ஒரு ஃபேஸை மட்டும் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஃபேஸ், அந்த கியூபோட ஒரு ஃபேஸு. ஸோ கார்னர்ஸில் வந்து ஃப்ளூரைட் அயான்ஸ் இருக்குது, ரைட்? ஃப்ளூரைட் அயான்ஸ். ஃபேஸ் சென்டர். ஸோ இந்த ஃபேஸ்லையும் ஃப்ளூரைட் அயான் இருக்கும். இப்போ இன்பிட்வீன் இந்த இடம் இருக்கு இல்லையா, இதில் பொட்டாசியம் அயான்ஸ் இருக்கும். ஓகே, ரைட்டு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? இந்த எட்ஜ் லெங்க்த்தை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த எட்ஜ் லெங்க்த்தில் எத்தனை ரேடியஸ் யார் யாரோடது இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரேடியஸ் 1, இது 2 ரேடியஸாக பிரிக்கலாமா? ரேடியஸ் 2, இது ரேடியஸ் 3, இது ரேடியஸ் 4. ஸோ 4 ரேடியஸ் இருக்குது. அப்போ 2 ரேடியஸ் வந்து ஃப்ளூரைட் அயானோடது, 2 ரேடியஸ். அண்ட் இன்னொரு 2 ரேடியஸ் வந்து யாரோடது? பொட்டாசியம் அயானோடது. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, A is equal to edge length, இல்லையா? edge length is equal to 2 into radius of fluoride ions plus 2 into radius of potassium ions. ஸோ இதெல்லாம் இவ்வளோ டீட்டெயில்டாக நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதணும்னு அவசியமே கிடையாது. டைரெக்டாக நீங்கள் ஸ்டெப்ஸ்க்கு போயிடலாம். இத்தனை ஸ்டெப்ஸ் எழுதணும்னு அவசியமே கிடையாது. டைரெக்டாக சப்ஸ்டியூஷனுக்கு போயிடலாம். பட் உங்களுக்கு ப்ராப்ளம் புரியணுமேன்றதுக்காக நான் இதெல்லாமே சொல்கிறேன். ஸோ 2 காமனாக வெளியில் எடுத்துடலாம். A is equal to 2 into radius of fluoride ion plus radius of potassium ions. கரெக்டா? ஸோ இதுதான் 2 ரேடியஸோட சம். ஸோ திஸ் இஸ் த இன்டர்அயானிக் டிஸ்டன்ஸ் பிட்வீன் K plus and F minus. அப்போ இது வேணும்னா ஏவை இந்த 2 இங்கே கொண்டு வந்துடணும். ஸோ ரேடியஸ் ஆஃப் K plus plus radius of F minus, this is equal to A by 2. This is the distance between K plus and F minus ions. Correcta? So A by 2, this is equal to 537.9 by 2 into 10 power minus 10 centimeter. இதை கூட இங்கேயே this is equal to 537.9 picometer அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம 10 power minus 10 சென்டிமீட்டர் கொண்டு வந்ததே பிகோமீட்டர்னு கன்வெர்ட் பண்ணதான். ஸோ இது இங்கே தேவைப்படாது இல்லையா? ஸோ இதெல்லாம் டிவைட் பண்ணுறப்ப பிகோமீட்டர்னு எழுதிடலாம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 2 2s are 4, 13, 6 2s are 12, 17, 8 2s are 16, 19, 9 2s are 18, 5 2s are 10. So the interionic distance between K plus and F minus ions is equal to 268 picometer.